السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. கணிதக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால் நீங்களும் நாமும் தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள், அவர்களுடைய தொழுகைகளில் என்ன என்ன திக்ருகளை அவர்கள் ஓதினார்கள், எந்த முறைப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது காண்பித்தார்கள் என்ற விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தோம். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையிலிருந்து ஒரு முஸ்லிம் பின்பற்ற வேண்டிய சுன்னாக்கள் என்ன, ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையிலிருந்து பின்பற்ற வேண்டிய சுன்னாக்கள் என்ன என்பது சம்பந்தமாக பார்க்கும் பொழுது சொல் ரீதியான சுன்னாக்கள், செயல் ரீதியான சுன்னாக்கள் என்பதாக இரண்டு வகையாக பிரித்தோம். சொல் ரீதியான சுன்னாக்கள் மொத்தம் எத்தனை பார்த்தோம்? 11 சுன்னாக்கள், மாஷா அல்லாஹ். செயல் ரீதியான சுன்னாக்கள் மொத்தம் 14, மொத்தம் 25 சுன்னாக்கள் என்பதாக நாம் பார்த்திருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல் ரீதியாக சொல்லிய திக்ருகள் எல்லாம் சொல் ரீதியான சுன்னாக்களாக நாம் பார்த்திருந்தோம். அந்த சொல் ரீதியான சுன்னாக்கள் சம்பந்தமாக நாம் அல்ஹம்துலில்லாஹ் முழுமையாக பார்த்து முடித்து விட்டோம். யாருக்கேனும் அதில் சந்தேகம் இருப்பி அது சம்பந்தமாக தனிப்பட்ட முறையில் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ், எப்பொழுது வேண்டும் என்றால். அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த செயல் ரீதியான சுன்னாக்கள் சம்பந்தமாக நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த செயல் ரீதியான சுன்னாக்கள் சம்பந்தமாக நாம் பார்ப்பதற்கு முன்னால், இந்த தலைப்பிற்குள் சொல்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு அடிப்படை. முதல் அடிப்படை என்னவென்று சொன்னால், நாம் ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றோம், அது தவறாக இருப்பின் சரியான ஆதாரங்களின் அடிப்படையில் நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டால் அதை திருத்திக் கொள்வது ஒரு முஸ்லிமின் மீது கடமை. முதல் அடிப்படை. இரண்டாவது அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்கள் என்றால் என்ன என்பதை முதலில் ஒரு முஸ்லிம் விளங்கி இருக்க வேண்டும். ஃபர்திற்கும் வாஜிபிற்கும் சுன்னாவிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன? ஃபர்து என்றால் செய்தே ஆக வேண்டும், கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும், அதை செய்தால் நன்மை, செய்யாமல் விட்டால் பாவம். வாஜிப் என்றால் அதையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும், அதை செய்தால் நன்மை, செய்யவில்லை என்றால் கேள்வி கணக்கு உண்டு, கேள்வி பிடிக்கப்படும், குற்றம் பிடிக்கப்படும். சுன்னா என்று சொன்னால் அதையும் செய்ய வேண்டும், செய்தால் நன்மை, செய்யவில்லை என்று சொன்னால் தீமை கிடையாது. இதுதான் ஃபர்து, வாஜிப், சுன்னா. இது மூன்றிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். நாம் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றோம்? தொழுகையுடைய சுன்னாக்கள் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொழுகையுடைய சுன்னாக்களில் ஒரு அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை சுன்னாவாக இருக்கும் பட்சத்தில் அதை விட்டால் அது குற்றம் கிடையாது. இருந்தாலும் அதை செய்யும் பட்சத்தில் அதை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களோ அந்த அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காண்பித்தார்களோ அதை முழுக்க முழுக்க அந்த விதத்தில் செய்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் சுன்னாவை பின்பற்றுவதற்கு முன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அடிப்படை. இதில் யாருக்கேனும் குழப்பங்கள் உண்டா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல் ரீதியாக காண்பித்து தந்த சுன்னாக்களை பொறுத்தளவில் சொல் ரீதியாக பார்ப்பதற்கு அவைக்கு என்ன செய்தது? அதிகமான நேரங்கள், நாட்கள் எடுத்தது. ஆனால் செயல் ரீதியான சுன்னாக்களை பொறுத்தளவில் அதை தெரிந்து கொள்வதற்கு அதிகமான நாட்கள் தேவைப்படாது. ஏனென்று சொன்னால் இதை இப்படி செய்தார்கள், இதை இப்படித்தான் செய்ய வேண்டும். எப்படி செய்தார்கள்? இதை செய்ய வேண்டும், இதை எப்படி செய்ய வேண்டும், இவ்வளவுதான். ஒரு நாளைக்கு 1, 2, 3 என்பது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையில் இருக்கக்கூடிய செயல் ரீதியான சுன்னாக்கள் சம்பந்தமாக சொல்லி காட்டும் பொழுது முதலாவது சுன்னா என்னவென்று சொன்னால் ரஃபாஉல் யதைன், 2 கைகளை உயர்த்துவது. முதல் சுன்னா என்ன சொன்னா? செயல் ரீதியான சுன்னாக்களில் முதல் சுன்னா ரஃபாஉல் யதைன், 2 கைகளையும் உயர்த்துவது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையில் இருக்கக்கூடிய செயல் ரீதியான சுன்னாக்களில் முதல் சுன்னா.
எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஃபாஉல் யதை இரண்டு கரங்களையும் உயர்த்தினார்கள் என்று பார்த்தால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை கொண்டு இப்னு உஸைமின் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே 4 இடங்களிலே தக்பீர், அதாவது கையை உயர்த்தினார். ரஃபாஉல் யதை இரண்டு கைகளையும் 4 இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தினார்கள். எந்த 4 இடங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை குறித்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, கான யர்ஃபஉ யதைஹி ஹத்வல் மன்கிபைஹி, முதலில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தினார்கள் என்பதாக. முதலில் எங்கெங்கே உயர்த்துவது என்பதாக தெரிந்து கொள்வதற்கு முன்னால் எப்படி உயர்த்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹத்வல் மன்கிபைஹி, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தோள் புஜங்களுக்கும் காதுக்கும் மத்தியில், அதாவது தோளினுடைய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையை உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரிலே 735வது செய்தியாகவும் முஸ்லிமிலே 390வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தோல் அளவிற்கு நீட்டும் பொழுது சிலர் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? அந்த தோல் அளவிற்கு நீட்டும் பொழுது கைகளை உள்நோக்கி வைத்துக் கொள்வது. கையை எங்கே முன்னோக்க வேண்டும்? 2 கைகளும் கிப்லாவை முன்னோக்க வேண்டும். ஆனால் செய்யக்கூடிய தவறு, பெரும்பான்மையாக செய்யப்படக்கூடிய தவறுகளில் முதல் தவறு என்ன தவறு? கைகளை தோல் அளவிற்கு உயர்த்தும் பொழுது கைகளை உள்நோக்கி திருப்பிக் கொள்வது முதல் தவறு. இரண்டாவது தவறு என்னவென்று சொன்னால், கையை உயர்த்த வேண்டும், தோல் அளவிற்கு உயர்த்த வேண்டும். எந்த அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்பதாக சொல்லும் பொழுது, எந்த கணம் உயர்த்த வேண்டும் என்பதாக சொல்லும் பொழுது துமானினா, அதாவது ஒரு நிதானத்துடன் உயர்த்த வேண்டும். கையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக என்ன செய்யக்கூடாது? உதாரணத்திற்கு எப்பொழுது ருக்குவிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? ரஃபுல் யதைன் செய்ய வேண்டும். அப்படி ருக்குவிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லும் பொழுது என்ன செய்யக்கூடாது? அந்த ஒரு அளவிற்காக உயர்த்தக்கூடிய விதத்தை மாற்றமாக ஒரு முழுமைப்படுத்தாமல் அரைகுறையாக உயர்த்திவிட்டு தாழ்த்துவது என்பது என்னது? இரண்டாவது பெரும்பான்மையாளர்கள் செய்யக்கூடிய தவறு. எந்த அளவிற்கு உயர்த்த வேண்டும்? தோல் அளவிற்கு உயர்த்த வேண்டும். அதை எப்படி உயர்த்த வேண்டும்? முழுமையாக நிதானமாக உயர்த்த வேண்டும். பெரும்பான்மையானவர்கள் செய்யக்கூடிய தவறு என்னவென்று சொன்னால் அரைகுறையாக உயர்த்துவது. சிலர் பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய நெஞ்சு வரையும் உயர்த்துவதை பார்க்க முடியும். இன்னும் சிலர் பார்த்தோம் என்று சொன்னால் நெஞ்சு வரைக்கும் கூட வராது, அவர்களுடைய பாதி உடல் அளவிற்கு உயர்த்திவிட்டு கீழே இறக்குவதை பார்க்க முடியும். இதுவெல்லாம் ரஃபுல் யதைனில் நடக்கக்கூடிய தவறுகள் என்பதாக உலமாக்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். இந்த தவறுகளை என்ன செய்யக்கூடாது? ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது. கைகளை எதுவரை உயர்த்த வேண்டும்? முழுமையாக எதுவரை? தோல் புஜங்கள் வரை. இன்னும் சில ரிவாயத்துகள் வரும்பொழுது காது வரை, காது சோனை வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தினார்கள் என்பதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. இந்த அளவிற்கு என்ன செய்ய வேண்டும்? கைகளை உயர்த்த வேண்டும். எந்த இடங்களில் எத்தனை தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தினார்கள்? 4 இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கரங்களை 2 கரங்களையும் உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். முதல் இடம் இதஃப்தஹல் ஸலாத், தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்பதாக தக்பீர் சொல்லுவோம் அல்லவா? அப்படி தக்பீர் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். முதல் இடம். இரண்டாவது இடம் இப்பொழுது இதா கப்பர லிர்ருகூஇ, ருக்கூவிற்காக செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். மூன்றாவது இடம் என்ன இடம்? ருக்கூவில் இருந்து எழுந்திருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். நான்காவது இடம் முதல் தஷஹூதிற்கு பின்னால், முதல் அத்தஹியாத் இருப்பில் இருந்து எழுந்திருக்கும் பொழுது, மூன்றாவது ரக்காயத்திற்காக வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 2 கரங்களையும் உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை கொண்டும் இன்னும் சில சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை கொண்டும் இப்னு உஸைமின் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாப் ஸலாத் என்ற தொழுகையினுடைய புத்தகத்தில் பதிவு செய்கின்றார்கள். இந்த 4 இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தினார்கள். இந்த 4 இடங்களில் ஒன்று வாஜிப், மிச்சம் இருக்கக்கூடிய 3 சுன்னத். எந்த ஒன்று வாஜிப்? தொழுகைக்காக ஆரம்பத்தில் முதலில் கட்டக்கூடிய தக்பீர் இருக்கின்றது அல்லவா? தொழுகைக்காக உள்ளே நுழைவதற்காக அல்லாஹ் அக்பர் என்பதாக சொல்லி தக்பீர் கட்டியதான தொழுகைக்குள் நுழைவோம். அந்த ஆரம்பத்தில் கட்டக்கூடிய தக்பீர் வாஜிப், கண்டிப்பாக என்ன செய்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் தொழுகைக்குள் நுழைவதற்கு முன்னால் அல்லாஹ் அக்பர் என்பதாக தக்பீரை கட்டி என்ன செய்ய வேண்டும்? தொழுகைக்குள் நுழைய வேண்டும். முதலில் கட்டிய தக்பீர் என்பது என்னது?
வாஜிபான தக்பீர். மீதம் உண்டான 3 தக்பீர்களும் சுன்னத்தான தக்பீர். இதுதான் தொழுகையினுடைய செயல் ரீதியான சுன்னாக்களில் முதல் 3 இடத்தில் உலமாக்கள் வைக்கின்றார். செயல் ரீதியான சுன்னாக்களில் முதல் சுன்னா என்ன சுன்னா? ரஃபவுல் யதைன். இரண்டாவது சுன்னாவும் ரஃபவுல் யதைன், மூன்றாவது சுன்னாவும் ரஃபவுல் யதைன். மூன்றுமே ரஃபவுல் யதைன் தான், கையை உயர்த்துவது தான். எப்பொழுது உயர்த்துவது? முதல் சுன்னா ருக்குவிற்காக செல்லும் பொழுது, இரண்டாவது சுன்னா ருக்குவிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது, மூன்றாவது சுன்னா அதாவது முதல் தஷஹ்ஹுத் அத்தஹியாத் இருப்பிலிருந்து எழுந்திருத்து அடுத்த ரக்காயத்திற்காக சேரும் பொழுது. இந்த 3 சுன்னாக்கள் செயல் ரீதியான சுன்னாக்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் இந்த ஹதீஸை விளக்கமாக சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்பதாக சொல்லி ருக்குவிலிருந்து எழுந்திருத்ததற்கு பின்னால் சஜ்தாவிற்கு செல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்பதாக சொல்லும் பொழுது தங்களுடைய கையை உயர்த்த மாட்டார்கள் என்பதையும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். இதுவும் சில இடங்களில் நடக்கக்கூடிய தவறுதான். சஜ்தாவிற்கு செல்லும் பொழுது என்ன செய்வது? ரஃபவுல் யதைன், கைகளை உயர்த்திவிட்டு சஜ்தாவிற்கு செல்வது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை என்பதையும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய தொழுகை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் எம்மையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் தொழுதார்களோ அந்த அடிப்படையில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை வாய்ப்பு தந்தருள வேண்டும். ஹாதா மின் வலில் முஃமினின் பில்லா குல்லி குல் ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் வலிஜமீல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.